Praise the Lord, dear friends. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, என் தலை என்னை சுற்றிலும் உள்ள என் சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தப்படும். இந்த வசனத்துல இருந்து ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, உங்க தலை தேவனால் உயர்த்தப்படும். ஆமா டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில நம்ம வளர்ந்து வர காலகட்டத்துல நம்ம கூடவே ஒரு நல்ல சப்போர்ட்டா இருந்து நமக்கு உதவி செய்து நம்மளை தூக்கி விடுகிற ஒரு சிலர்கள் இருப்பாங்க. இது நம்ம பெற்றோர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம். ஆனா ஒரு காலகட்டத்துல அவங்க நம்ம வாழ்க்கையில இருந்து மறைந்து போயிருவாங்க. ஆண்டவர் நம்மள உயர்த்தி கொண்டே வர வேலையில திடீர்னு அந்த வேலையை நம்ம கைவிட்டு போகலாம். திடீர்னு அந்த பிஸ்னஸ் நமக்கு லாஸா இருக்கலாம். திடீர்னு ஒரு தலைகுறைவான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில ஏற்படும் நினைக்காத வேளையில அந்த சூழ்நிலைகள் காணப்படும். ஆனா இன்னைக்கு ஏசப்பா நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, நம்ம தலையை தேவன் உயர்த்துவாரு. அதாவது இந்த சூழ்நிலையிலேருந்து மீண்டு வர முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சிலர்கிட்ட தான் இன்னைக்கு ஏசப்பா இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. உன் தலை உன்னை சுற்றி இருக்கிற உன் சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தப்படும். ஆமா டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம மீண்டு வர முடியாதுன்னு நினைக்கிற உங்ககிட்ட தான் தேவன் இன்னைக்கு ப்ராமிஸ் பண்றாரு, உங்க தலையை நிச்சயமாக உயர்த்துவாரு. இந்த நாள்ல கூட இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த வார்த்தையை சொல்லி அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. தேவன் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற தலைகுனிவான சூழ்நிலைகளை தேவன் தலை நிமிரும்படிக்கு செய்வாரு. பாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.